அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷார்க்கு கூட என்னென்ன ஃபிஷ்ஷிங்கில் விடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே. நம்ம ஷார்க்கு கூடயும் சில்வர் ஷார்க்கு கூடயும் மேனோ ஏஞ்சல் கூடயும் என்னென்ன ஃபிஷ்ஷிங்கை வந்து நம்ம விட்டால் அது வந்து சர்வே ஆகும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏஞ்சல் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இது பண்ணுறதுனால, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுனால அது கூட வந்து நம்ம பார்த்து தான் விடணும். கோல்டு ஃபிஷ்லாம் நம்ம விட்டோன்னா அது வந்து செத்துரும். அதனால் என்னென்ன ஃபிஷ் விடலாம், என்னென்ன வகையான ஃபிஷ்ஷை விடலான்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷார்க் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ முன்னாடி குட்டியோண்டு ஷார்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்க் மட்டும் எந்த ஒரு ஃபிஷ்ஷோடையுமே அடாப்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் அது எதுவுமே பண்ணாது, எந்த ஃபிஷ்ஷையுமே. அது வந்து தனியாக ஒரு மூலையில் தான் போய் கம்முன்னு படுத்துக்கும். அதுவும் இல்லாமல் எதனா ஹைட் அண்ட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிக்குது. இந்த சில்வர் ஷார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சில்வர் ஷார்க் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஃபுட்டு போடும்போது ரொம்ப ஆக்டிவாகவும் அது எந்த ஃபிஷ்ஷையுமே எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான். அது என்ன செய்யுது, நம்ம செடிங்க நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் அது பிச்சு போடுது. மற்றபடி அது எதுவுமே செய்ய மாட்டேங்குது. அது கூட வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டெட்ரா ஃபிஷ்ஷை விட்டேன். இதுவும் எல்லோவும் இந்த ஒயிட் 2 டெட்ராவை நான் விட்டேன். ஏன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம், சாம்பிள் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதை விட்டேன். ஆனால் அது வந்து நல்லா தான் சர்வே ஆகுது. ஆனால் நீங்கள் டெட்ரா போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த ஏஞ்சல், இந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கோய் ஃபிஷ்ஷும், இந்த பிளாக் அண்டு ஆரஞ்சு கோய் ஃபிஷ்ஷும், பெரிய கோய் ஃபிஷ்ஷு அதை தான் நான் விட்டேன். ஆனால் வந்து அது சூப்பராக இருக்குது, பெருசாக நான் வாங்கி விட்டேன். அதுக்கப்புறம் சின்ன கோய் ஃபிஷ்ஷை வந்து நான் வாங்கி விட்டேன். சின்ன கோய் ஃபிஷ்ஷுன்றது வந்து இந்த ஆரஞ்சு கலரும் பிளாக் அண்ட் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி அந்த 2 கோய் ஃபிஷ்ஷும் நான் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுவும் நல்லாவே சர்வே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 ஏஞ்சல் ஃபிஷ்ஷை நான் விட்டேன். அந்த மீசை மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 ஏஞ்சல் ஃபிஷ்ஷை நான் விட்டேன். தோ இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் அண்ட் ஆரஞ்சும், அதுக்கப்புறம் ஃபுல் பிளாக்கும் லைட்டாக ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. அது 2த்தையும் நான் விட்டேன். அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது 2மே பேராக தான் வந்து சுற்றுது. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே இதுங்க எல்லாமே. அதனால் இந்த ஷார்க்கு, சில்வர் ஷார்க்கு, அதுக்கப்புறம் மேனோ ஏஞ்சல், இது 3 கூடயும் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, கோய் ஃபிஷ்ஷு, டெட்ரா ஃபிஷ்ஷு இது விட்டதுனால எதுவுமே ஆகலை. அதனால் நீங்களும் வாங்கி விடுங்க. நான் இப்போ கொஞ்சம் சாம்பிள் பார்க்குறதுக்காக மட்டும்தான் நான் கொஞ்சமாக வாங்கி விட்டுருக்கேன். இது எப்படி சர்வே ஆகுது, இது கூட எப்படி அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் விட்டுருக்கேன். ஆனால் சூப்பராகவே இருக்குது. கோய் ஃபிஷ் மட்டுமே என்ன செய்யுது, 4மே தனியாக அதுங்க மட்டுமே மூளையில் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டெட்ரா ஃபிஷ் அது பாட்டுக்கு தனியாக தெரிஞ்சுட்டு. ஆனால் இந்த சில்வர் ஷார்க் வந்து அது சாப்பிடும் போது அது ஒரு சவுண்டு கொடுக்குது, கேட்கவே சூப்பராக இருக்கும். அது இந்த ஷார்க் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது மறைவான இடத்துல மட்டும்தான் இருக்குது. எப்போனா ஃபுட்டு போட்டால் மட்டும்தான் அது வெளியே வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்குது. அதுவும் சில சமயம் அது வந்து அப்படியே படுத்தே கிடக்குது. நாங்களே செத்து போயிடுச்சான்னு சொல்லி நோண்டி பார்த்தா தான் தெரியுது அது சாவலை அப்படின்ற மாதிரி அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து அப்படியே பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து அந்த கலர் ஃபிஷ்ஷுங்கெல்லாம் கொஞ்சம் விட்டதுனால, கோய் ஃபிஷ்ஷு, டெட்ரா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஞ்சல் இதெல்லாம் விட்டதுனால கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட இன்னும் நிறைய நான் ஃபிஷ்ஷிங் ஆட் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.